கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 119 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஆம், வார்த்தையாகி ஆண்டவரை என்றென்றும் பற்றி கொள்ளுவோம். நம் நாவுக்கு இனிமையான கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி நடப்போம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் மதுரமான வார்த்தைகளை கை கொள்ளுவோம். கர்த்தருடைய வேதத்தை ராக்காலத்திலே நினைத்து தியானித்து கை கொள்ளுவோம். கர்த்தருடைய கற்பனைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு அந்த கற்பனைகளின் படி நடப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தையை பற்றி கொண்டு நடக்க கிருபை தாரும். நீரே வார்த்தையாக இருக்கிறீர் ஐயா. உடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து கனி கொடுக்க கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் இறங்கி அப்பா சமாதானத்தை எங்கள் தேசத்திலே கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறபடியால் நன்றி. நீரே எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.